ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி ரொம்ப ஒரு டேஸ்டியான சேனைக்கிழங்கு ரோஸ்ட் தான் செய்ய போகிறோம். இதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸை நீங்கள் பார்க்க முடியும். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த சேனைக்கிழங்கு ரோஸ்ட்டு. வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சேனைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம். அதை கொஞ்சமாக ஒரு புளி தண்ணியில் போட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு தான் நம்ம அதுக்கப்புறம் நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கணும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம இந்த ஊற வச்சு எடுத்து வச்சுருக்க சேனைக்கிழங்கை நம்ம இதில் போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதோட கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு நம்ம தண்ணி வச்சுருக்கும் போதே உப்பையும் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சிட்டோம்னாக்கா நல்லா உப்பு இறங்கிடும். இது மாதிரி நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா கிழங்கையும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். இப்போ அதுலேருந்து கொஞ்சம் எண்ணெய் எடுத்துகிட்டு கொஞ்சம் எண்ணெய் மட்டும் போட்டுட்டு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கடுத்து சோம்பு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டுக்கலாம். அதுக்கடுத்து கறிவேப்பிலை போட்டிருக்கேன். இது ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுபட்டோன்னா அடுத்து நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி போட்டாச்சு. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கான உப்பையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். இதுக்கடுத்து நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அடுத்து 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது அந்த பொடியோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி போதும். நல்லா தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டு வேக விடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த சேனைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிதமான சூட்டில் நம்ம அதை வறுத்து எடுத்தோம்னாக்கா சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக சேனைக்கிழங்கு ரோஸ்ட் நமக்கு ரெடி ஆயிரும். இது குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. நாக்கு அரிக்காது. ஏன்னா நம்ம புளியில் நல்லா ஊற வச்சிட்டோம். அதனால இது நாக்கு அரிக்காது. பாருங்கள், நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா லைக் கொடுங்க. நன்றி, வணக்கம்.